Very good morning, students. As of now, we have learned many things from the electrostatics lesson. Today, we are going to see few topics. These topics are very, very important. So today, we are going to see the four topics. The four topics are all very, very important. The first topic we are going to see is electric dipole. Second topic, electric dipole moment. These two are very, very important points. They often will come in the 2 marks or 3 mark question. Define electric dipole and give the examples, as well as what is electric dipole moment, mention its units. This kind of question will come in the examination. Then important 5 mark question, electric field due to an electric dipole on its at points on the axial line. So very, very important 5 mark question. Similarly, equatorial line. This is also very, very important question. The 2 5 mark question often will come in the examination. So we can expect at least one question from this 4 topic. So repeatedly telling, keep watching. Okay. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். நம்ம ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் பார்த்துட்ருங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் இதிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகிறோம். நம்ம ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்ன போட்டிருக்கோம் நம்மளுக்கு, எலக்ட்ரிக் டைபோல். இப்போ என்னன்னு தெரியுமா? எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல். ஸோ நம்மளுக்கு தெரியும் டைபோல் என்னன்னு தெரியும். வாட் இஸ் டைபோல்? இட்ஸ் நத்திங் பட் 2 போல்ஸ். ஸோ ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், அதில் 2 போல் இருக்கும். ஒரு நார்த் போல், ஒரு சவுத் போல். டிஃபால்ட்டாகவே ஒரு பார் மேக்னெட்டுக்குள்ளே 2 போல் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. Which means bar magnet has dipole. Similarly, in charges also we can have 2 charges. One is positive, one is negative. The 2 part charges can form a dipole. Okay. The 2 equal and opposite charges separated by very small distance can constitute a dipole. 2 very, very important. So this is a definition. 2 equal and opposite charges. So for example, 2 equal and opposite charges. Very important, opposite charges separated by a small distance constitute ஒரு உருவாக்கும் சொல்ல போறோம். நம்ம constitute an electric dipole. So this is very important definition. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே சில மாலிகுல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், வாட்டர் H2O, தென் கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா NH3 கூட போட்டு போனோம். இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்லி திஸ் மாலிகுல்ஸ் ஹேவ் பர்மனண்ட் எலக்ட்ரிக் டைபோல் சொல்ல போகிறோம். நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டு என்ன பண்ணுவாங்க, சர்டன் டிஸ்டன்ஸில் பிரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி இருந்தால், ஸோ இங்கே பாசிட்டிவ் இருந்தால் இங்கே நெகட்டிவ் இருக்கும். So center of gravity of positive charges, center of gravity of negative charges, both are separated by very small distance, so that it has permanent dipole. That is called polar molecule சொல்லுவாங்க. So polar molecule, non-polar molecule சொல்லுவாங்க. இதில் வந்து polar molecules have the permanent electric dipole moment சொல்ல போவாங்க. That is called electric dipole சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால் புரியுதா உங்களுக்கு? நம்ம இம்பார்ட்டன் விஷயம், 2 equal and opposite charges separated by a very small distance. ஸோ ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், இட் கேன் கான்ஸ்டியூட் அன் எலக்ட்ரிக் டைபோல் சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் டைபோல் சொல்ல போகிறோம் நம்ம. ஓகே. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் சொல்லலாம் நம்ம. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா
electric dipole moment. Moment of electric dipole is called electric dipole moment சொல்லலாம், நம்ம தப்பு இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டயக்ராம் சொல்லி நம்ம அதில் நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம கிராஃப் எடுத்துப்போம், ஆரிஜின் எடுத்துப்போம், சென்டர் பாயிண்ட் நம்ம ஒன்று வச்சுப்போம். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, மைனஸ் கியூன்ற சார்ஜ் இருப்போம். நம்ம ஏ டிஸ்டன்ஸில், ஆரிஜின்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் மைனஸ் கியூ இருக்குது. Similarly, the other charges are situated in the opposite side, that's in positive side, same distance a, there will be plus q charge. There will be plus q charge. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் q இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு ப்ளஸ் q இருக்குன்னு சொல்ல போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஆக்சஸ் என்னன்னு தெரியும், நம்மளுக்கு இது எக்ஸ் ஆக்ஸாக இருக்கும், இது என்ன இருக்கும் நம்மளுக்கு எக்ஸ் டேஸாக இருக்கும். இந்த சைடு போகக்கூடிய யூனிட் வெக்டர் நமக்கு என்னென்னு தெரியும், ஐ கேப் போடுவோம். நம்ம இந்த பக்கம் என்ன யூனிட் கேப் வந்து மைனஸ் கே ஐ கேப் போட்டுப்போம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், மொமெண்ட்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதால் வரக்கூடிய மொமெண்ட் பார்ப்போம். நம்ம மொமெண்ட்டுக்கு என்ன அது ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த சார்ஜ் வேல்யூ இன்ட்டு த டிஸ்டன்ஸ் சொல்ல போகிறோம். நம்ம ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு என்ன போட்டோம், நம்மளுக்கு பி வெக்டர்னு சொல்லுவாங்க, சிம்பிள் அதுக்கு தான் பி வெக்டர். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட சிம்பிள் வந்து பி. ஸோ இந்த டெம்ஸ் வெக்டர் போட போகிறோம். நம்ம பி வெக்டர்ஸ் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த சார்ஜை பார்க்கணும் வச்சுப்போம். நம்ம என்ன இருக்குது அப்படின்னா, இதோட மேக்னிடியூட் வேல்யூ ப்ளஸ் க்யூ இருக்குது இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம ஏ இருக்குது, அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஐ கேப் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். நம்ம சொல்லலாமா அது. சிமிலர்லி இங்கே வரும், நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸ் க்யூ இருக்குது. ஸோ மைனஸ் க்யூ இருக்குது, ஏ டிஸ்டன்ஸ் ஏ தான் இருக்குது, இது என்ன இருக்குது டைரக்ஷன், ஸோ மைனஸ் ஐ இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன வரும், மைனஸ் இந்த மைனஸ் என்ன மாதிரி வரும், ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ என்ன வரும் பாருங்கள், அப்போ எனக்கு ஸோ தட் இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள், பி வெக்டர்ஸ் பி ஈக்குவல் டு q இன்ட்டு ஏ இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் q இன்ட்டு ஏ இன்ட்டு ஐ கேப். என்ன வரும் அப்படின்னா, எனக்கு அதில் ரெண்டு சேமாக இருக்குது. என்ன வரும் அப்படின்னா 2 என்ன வரும், 2 இன்ட்டு ஏ இன்ட்டு q இன்ட்டு ஐ கேப் போடலாமா, போடலாமா கூடாதா. திஸ் இஸ் கால் சொல்ல போகிறோம் பி வெக்டர். எந்த பக்கம் போயிட்டுருக்கு பாருங்கள், ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஐ கேப் வழியாக போயிட்டுருக்கு. ஐ கேப் எந்த பக்கம் இருக்குது, எனக்கு திஸ் சைடு இருக்குது. அதாவது என்ன பண்ணோம், ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போயிட்டுருக்குன்னு சொல்ல போகிறோம் நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆக்டிங் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன் சொல்ல போகிறோம். நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், இப்படி போயிருக்கும் சொல்ல போகிறோம். நம்ம மைனஸ் ஆரம்பிச்சு ப்ளஸ் சொல்ல போகிறோம். இது எக்ஸ் ஆக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கேஸாக ஒய் ஆக்ஸை பார்த்து அப்படி இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் கியூ இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் கியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும், இப்படி தான் போகணும்னு சொல்ல போகிறோம். நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் ஆக்டிங் ஃப்ரம் மைனஸ் சார்ஜ் டு ப்ளஸ் சார்ஜ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ இப்படி போட போகிறோம். நம்ம பி வெக்டர் ஈக்குவல் டு 2a q இன்ட்டு ஐ கேப் போடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ஐ கேப்ன்றது ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் சைடு ஆஃப் த டைரக்ஷன் குறிக்குதுன்னு சொல்ல போகிறோம். இல்லை வேறு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பி வெக்டர்ஸ் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ இன்ட்டு க்யூ இன்ட்டு பி கேப்போடு போகலாம். நம்ம ஏன் அப்படி போகிறோம், பி கேப்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் ஆக்டிங் மைனஸ் டு ப்ளஸ். ஸோ விச் மீன்ஸ் என்னது, ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன்லாம் போகும் சொல்ல போகிறோம். ஸோ வி கேன் ஹியர் ரீப்ளேஸ் த ஐ கேப் டு பி கேப். இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பின்னாடி பயன்படுத்துவோம், அதனால போட்டிருக்கோம். இதோட யூனிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த யூனிட் பார்த்தீங்கன்னா, யூனிட் என்ன வரும் தெரியுமா? ஸோ க்யூன்றது சார்ஜ், அதோட யூனிட் அது வந்து கூலுமாக இருக்கும். இது என்னது, ஏன்றது டிஸ்டன்ஸ். அது என்ன பண்ணலாம், நம்ம அதை டிஸ்டன்ஸ்னால் கண்டிப்பாக மீட்டர். ஸோ கூலும் மீட்டர் சொல்ல போகிறோம் நம்ம, கூலும் மீட்டர். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட யூனிட், இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட யூனிட்டாக இருக்கும். அதான் நாளைக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு கேட்பாங்க. என்ன பண்ணலாம், நம்ம அதுலேருந்து தான் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் இந்த ஈக்குவேஷன் சொல்லாமல் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் த ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இன்ட்டு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் சொல்லாமல் நம்ம அதான் போட்டு போவோம். நம்ம
ஸோ மேக்னெட் அதுக்கு டெஃபினேஷன் நம்ம எழுத போகிற பாருங்க, நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். the magnitude of the electric dipole moment is equal to dipole moment is equal to product of the magnitude of one of the charges and the distance between them. அதாவது modulus of p vectors be equal to q into 2a unit coulomb meter. சென்டிமீட்டரில் கேபிட்டல் சி ஸ்மால் எம், ஸ்மால் சி ஸ்மால் எம் போட்டால் சென்டிமீட்டர் போயிடும், கொஞ்சம் கேப் இருக்கணும், சிக்கு எம்முக்கு கொஞ்சமாக கேப் இருக்கும். தட்ஸ் கால்ட் கூலும் மீட்டர் சொல்ல போகிறோம். நம்ம என்ன கேட்பாங்க, வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், மென்ஷன் இட்ஸ் யூனிட் கேட்பாங்க. அதுக்கு இது எழுதுனா போதும். த மேக்னிடியூட் ஆஃப் த electric dipole moment is equal to the product of the magnitude of the one of the charges and the distance between them அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த யூனிட் எழுதுனா you can get the full marks. மேபி 2 மார்க் 2 மார்க் 3 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. சிமிலர்லி இங்கே என்ன கேட்பாங்கன்னா டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், இது எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. இது எழுதுனா போதும். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a small distance can constitute an electric dipole. எக்ஸாம்பிள் HCl வாட்டர் அமோனியா கார்பன் டை ஆக்சைடு போகலாம் நம்ம. ஸோ இது எழுதுனா போதும். நம்மளுக்கு அடிக்கடி கேட்க ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. என்ன எழுத தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் ஆல்வேஸ் ஆக்டிங் ஃப்ரம் மைனஸ் டு ப்ளஸ், அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒன்று 5 மார்க் கொஸ்டின், இது ரெண்டும் 3 மார்க் கொஸ்டின் இல்லை 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே பார்த்தோமே நம்ம, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at points on the axial line சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ பார்க்கலாமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா, டவுட்ஸ் இருக்கா? ஓகே குட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். electric field due to an electric dipole at points on the axial line. So very important question, often will come in the 5 marks. Definitely we can expect the 5 mark question. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டயக்ராம் எப்படி போகிறோன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். நம்ம பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம். ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா என்ன, electric field due to point charges பார்த்துருப்போம். நம்ம என்ன ஒரு ஃபார்முலா பாருங்கள், E vectors be equal to 1/4/5 epsilon naught into q by r square into r கேப்னு பார்த்தோம். நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ணுறோம், நம்ம இது டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். ஒரே ஒரு சார்ஜ் தான் சொல்ல போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் பற்றி பேச போகிறோம். டைபோல்னால் கண்டிப்பாக 2 சார்ஜ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த டைபோலால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்க போகிறோம். எங்கே அது ஆக்சஸில் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எடுத்தோன்னே இப்போ டயக்ராம் போடக்குள்ளே டைபோல் போட்டுருக்கோம். நம்ம இந்த மைனஸ் q வச்சு பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல ப்ளஸ் q எடுத்து போனோம். இது ஏ வச்சுருக்கலாம், பி வச்சுருக்கலாம். சென்டர் பாயிண்ட் என்ன வச்சு போனோம், இதே போல் ஓ வச்சு போனோம். சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன வச்சுக்கலாம், ஓ வச்சு போனோம். ஸோ ப்ளஸ் க்யூப் மைனஸ் க்யூப் ப்ளஸ் க்யூப் போட்டுப்போம், சென்டர் பாயிண்ட் ஓ இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டார்கெட் வந்து இதோட ஓகே அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன், இதோட டைபோல் மொமெண்ட் எந்த பக்கம் போய்ட்டுருக்கோம் நம்மளுக்கு தெரியும். எந்த பக்கம் போய்ட்டுருக்கோம், பி வெக்டர் ஆக்டிங் திஸ் சைடு, ஆமாவா, அதாவது -2 ப்ளஸ் போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கம் போய்ட்டு சொல்ல போகிறோம். நம்ம
என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் லைன், அதாவது இந்த ஆக்சிஸ் லைன் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் மேபி என்ன பண்ணுறோம் சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து we can have some distance, this called r distance வச்சுப்போம். நம்ம r distance உள்ள ஒரு பாயிண்ட்டு சின்னு வச்சுப்பாங்க. இந்த சி இந்த பாயிண்டில் வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். நம்ம வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இது புரியுதா இது? அட் பாயிண்ட் சி வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் டைபோல், சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னால் நம்மளுக்கு ரெண்டு இருக்குது, மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ப்ளஸ் க்யூவால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்க்க போகிறேன். சிமிலர்லி மைனஸ் க்யூவில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ ப்ளஸ் க்யூ என்ன பண்ணணும், கண்டிப்பாக வரும். ப்ளஸ் என்ன பண்ணணும், ஆல்வேஸ் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்படி போன்ஸில் போகிறோம் நம்ம. இது இ ப்ளஸ் வச்சுப்போம் நம்ம. ஸோ மைனஸ் க்யூவில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மைனஸ்ன்றதால ஸோ இன்வெர்ஸ் வரப்போகுது, இங்கே ஒன்று வச்சுப்போம் நம்ம. இது இ மைனஸ் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே நம்ம டயக்ராமில் பார்த்துருப்பீங்க, இ ப்ளஸ் நம்ம லென்த்தாக போட்டிருப்போம், இ மைனஸ் ஏற மாதிரி குட்டியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சி இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் க்யூ தான் பக்கமாக இருக்குது, மைனஸ் க்யூ ரொம்ப லாங்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணும், ப்ளஸ் க்யூவால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், மைனஸ் க்யூவில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இ ப்ளஸ் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்ல போகிறோம், இ மைனஸோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும்னு சொல்ல போகிறோம். அதனால் அந்த ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, தெரியும் உங்களுக்கு நம்மளுக்கு. ஸோ இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் போட்டால் போதும் உங்களுக்கு. இது புரிஞ்சுது உங்களுக்கு? அதாவது ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால் இப்படி போட போகிறோம். ஏபி என்பது எலக்ட்ரிக் டைபோல், மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ செப்பரேட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன வச்சுப்போம் நம்ம, இது ஏ வச்சுப்போம், இதுவும் ஒரு ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் பிரித்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ சென்டர் பாயிண்ட் ஓல் வந்து ஆர் டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்ட்டு சி, இந்த எலக்ட்ரிக் டைபோல் ஆக்சிஸில் இருக்குது. இந்த சி என்ற பாயிண்ட்டில் we are going to determine what is the electric field due to this electric dipole. First we are going to see what is the electric field about the positive charges, then we are going to see the electric field about the negative charges, then we are going to find out the resultant electric field. That is our motto. Okay, so now we know the formula, general formula தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி என்ன பண்ணலாம், at point C போகலாமா, electric field at point C due to plus Q பார்க்கலாமா. electric field at the point C due to plus Q, அதாவது இந்த ப்ளஸ் க்யூ இந்த சார்ஜால் பாயிண்ட் சியில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் பார்க்க போகிறோம். இதே ஃபார்முலா தான் என்ன பண்ணலாம் நம்ம இங்கே, அது போல் இ ப்ளஸ் வெக்டர்னு போட்டு போகிறோம். ஸோ இது ஈக்குவல் டு என்ன வரும், 1/4/5 எப்சிலான்ன்றது கான்ஸ்டன்ட் எடுத்துப்போம் நம்ம. ஸோ சார்ஜ் க்யூ தான், க்யூ டிவைட் பை டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஸ்டன்ஸ் எனக்கு, ஓலேருந்து சிஓ டிஸ்டன்ஸ் தான் ஆர்னு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவை, ப்ளஸ் க்யூலேருந்து சிஓ டிஸ்டன்ஸ் தேவை. ஐ வாண்ட் திஸ் டிஸ்டன்ஸ், which means B to C distance, but we know the distance of O to C. I need BC, but we know OC தெரியும், OB தெரியும், பட் OBC நம்மளுக்கு தேவை. என்ன பண்ணலாம், OCலேருந்து OB கழிச்சிட்டா BC கிடச்சிருமா. So we can subtract the OC to OB, we can get BC, right? ஸோ என்ன வரும் பண்ணால் அதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஓசி வந்து ஆர்னு தெரியும், மைனஸ் ஓபி என்ன போட்டிருக்கோம், ஏன்னு போட்டிருக்கோம், ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இப்போ டைரக்ஷன் எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக எப்படி போட்டிருக்கோம், ஆரோ மார்க்கு இப்படி தான் போட்டிருக்கோம். அப்படியே போவோம். இப்போ என்ன வரும், பிலேருந்து சி, அதாவது டுவர்ட்ஸ் பிசி டைரக்ஷன் சொல்லலாமா, அதாவது அலாங் பிசி போடலாமா, அலாங் பிசி. ஸோ இது இ ப்ளஸ். ஸோ இன்னும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் நம்ம, இது இன்னும் கொஞ்சம் மாற்றி போட்டால் நம்ம அதில் ஆர் எப்படி போடலாம் நம்ம, அலாங் பிசி இஸ் நத்திங் பட் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் சொல்லலாமா. பாருங்க அப்படின்னா இ ப்ளஸ் வெக்டர்ஸ் பி ஈக்குவல் டு 1/4/5 எப்சிலான் நாட் இன்ட்டு க்யூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். பி கேப் போடலாமா, பி கேப் போடலாமா. பி கேப் டைரக்ஷன் இஸ் along BC only. ஓகேவா. ஸோ இதான் வந்து ப்ளஸ் பார்ட் சொல்ல பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணலாம், சிமிலர்லி
அடுத்தது பார்த்து என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு மைனஸ் கியூ. இந்த மைனஸ் கியூவோட வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொல்லும் போகலாம் அதில் ஜென்ரல் விஷயம் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. என்ன வரும்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இதுவும் தெரியும். ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்க போகிறோம் நம்மளுக்கு. அதாவது ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் போட போகிறோம் நம்ம. ஓகேவா. electric field at point C due to minus Q is E minus vectors be equal to 1/4 epsilon naught into Q by R plus A the whole square அப்படின்னு பார்க்க போகிறோம். டைரக்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டிஸ்டன்ஸ் போட்டோம். டைரக்ஷன் எப்படி இருக்குது, இ மைனஸ்ன்றது இப்படி இருந்துருக்கு. அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறோம், ஒரு மைனஸ் கண்டிப்பாக போடணும். இங்கே ஒரு மைனஸ் போட்டு போனாமல் இது பி கேப், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் சொல்ல போகிறோம் நம்ம. ஓகேங்களா. அதாவது பிசி பக்கமாக எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் இருக்குது. இது என்ன பண்ண எனக்கு பிசி பரவாயில்ல மறந்து எனக்கு சிஏ பக்கம் போதும் சொல்ல போகிறோம். நம்ம இங்கே வந்து ஏ பக்கம் போதும் சொல்ல போகிறோம். அதனால் அதை போட்டுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ தென் என்ன வரப்போனா ரிசல்ட் என்ன வரப்போது, நம்மளுக்கு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டா போகுது. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணலாம் நம்மளுக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம, அட் பாயிண்ட் சி எப்படி காணலாம். நம்ம அப்ளைங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், சிம்பிள். நாள் தான் என்ன பண்ணுறோம், பை அப்ளைங் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். செட்டிமெண்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோ என்ன அப்புறம்னா இ டோட்டல் வெக்டர்ஸ் பை ஈக்குவல் டு இ ப்ளஸ் வெக்டர் ப்ளஸ் இ மைனஸ் வெக்டர். இந்த இ ப்ளஸ்ன்னு தெரியும், இ மைனஸ்ன்னு தெரியும். என்ன வரும் நான் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இ டோட்டல் வெக்டர்ஸ் பை ஈக்குவல் டு இ ப்ளஸ் என்ன போட்டுக்கோ நம்ம 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு கியூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப். பார்த்துங்க, கியூ பை ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி கேப் போட்டு போகிறோம். ஸோ மைனஸ் இங்கே என்ன இருக்குது 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு கியூ பை ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப் இருக்குது. இப்போ என்னென்ன காமன் டைம்ஸ் எடுத்துலாமா வெளியே, என்னென்ன காமன் இருக்குது சொல்லுங்க போகலாம். சொல்லுங்கள் சீக்கிரம். என்ன இருக்குன்னு இதில் 1/4 எப்சிலான் நாட் எடுத்துடலாம், கியூ கூட எடுத்துடலாம். பாக்கி என்ன இருக்குது 1 மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே பி கேப்பும் கூட காமன் மாற்றலாம் நம்ம. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இது வந்து நம்ம எல்சிஎம் போட போகிறோம் நம்ம. அதாவது 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு கியூ இன்ட்டு எல்சிஎம் போட போகிறோம். என்ன போட்டோம் பாருங்கள், இங்கே வந்து ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயராக மாறிடும், மைனஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயராக வச்சுப்போம் நம்ம. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பி கேப் இருக்குது. ஸோ என்ன வரும் பாருங்கள் அப்படின்னா ஃபைனலாக E total should be equal to 1/4 epsilon naught into Q into இது நம்ம என்ன பண்ண போகிறோம், a plus b the whole square ஃபார்முலா இருக்குது, r plus a the whole square என்ன பண்ணலாம், a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம், அதை நம்ம அப்ரிவேட் பண்ணலாம். நம்ம என்ன வரும் அப்படின்னா a square plus b square plus 2ab மாதிரி என்ன பண்ணலாம், r square plus a square plus 2ar. இது அதே மாதிரி இருக்குது, உள்ளே கொண்டு போகிறோம் நம்ம. a square plus b square plus 2ar வரும், all divided by என்ன பண்ணுறோம் நம்ம r minus a the whole square. ஸோ இது கூட என்ன பண்ணலாம் நம்ம, சரி ஓகே r plus a the whole squareன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னு p cap இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது கன்ஸ்ட் ஆகிரும் காமன் டைம். என்னது இது காமன் டைம், r square plus
ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது. அது ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. பாக்கி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு q இன்ட்டு 4ar டிவைடட் பை இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன போடலாம் நம்ம a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போடலாம். அதாவது ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போடலாம் நம்ம இன்ட்டு பி கேப். ஓகேங்களா? ஸோ இதுதான் டோட்டல் சொல்ல போகிறோம் நம்ம. இதை டைரக்ஷன் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணவே நம்ம எந்த பக்கம் இங்கே நம்ம டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த டைரக்ஷன் என்ன பண்ணுறோம், பி கேப் டைரக்ஷன் தான் போட்டுருக்கோம் அதில். ரைட்டுங்களா? சொல்லலை நம்ம வார்த்தையால் சொல்லலை. என்ன இப்போ பி கேப் பண்ணுறது எப்படி இருக்கும், பிலேருந்து சி சைடு போகணும்னு சொல்ல போகிறோம் நம்ம. பிலேருந்து சி சைடு, அதாவது என்ன பண்ணோம் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இன்னொரு அஷ்யூம் பண்ண போகிறோம் நம்ம. என்ன அஷ்யூம்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஃபார்முலா தெரியும். பி இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், என்ன இருக்கும், q இன்ட்டு 2a இன்ட்டு பி கேப் பார்த்துருப்போம் நம்ம. அது மாதிரி இது மாற்றது போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம பி கேப் போகிறோம். என்ன வருமா எனக்கு பண்ணாதில். ஸோ டோட்டல் என்ன வரும்னா டோட்டல்ஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு என்ன பண்ணலாம் q இன்ட்டு 2a வருமா, q இன்ட்டு 2a போதுமா, 2a இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இன்னொரு 2 போட்டுக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ 2a இன்ட்டு 2 ஏன்னா 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 போகிறோம் நம்ம. இங்கே ஆல்ரெடி r இருக்குது, டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போகிறோம். இங்கே பி கேப்பில் போகிறோம் நம்ம. நமக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல, இந்த q2a சிமிலர்லி இந்த ஆர் கேப் என்ன பண்ணலாம் எல்லாம் சேர்த்து நம்ம பி கேப்னு எழுத முடியும் நம்மளால். எழுதிடலாமா? இப்போ நான் பாருங்கள் எனக்கு 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு 2 பி கேப் ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போடலாம். இது டோட்டல். ஸோ என்ன பண்ணுறோம், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ இன்னும் ஒரே விஷயம் பண்ணி போகிறோம் நம்ம. என்ன விஷயம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வென் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏவாக இருந்துச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா திஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகுது வென் கம்பேர்ட் டு திஸ் ஏ டிஸ்டன்ஸ் பார்க்கல. இப்போ என்ன பண்ணலாம், 6 வழி 100 சென்டிமீட்டர் வச்சுப்போம் நம்ம. ஏ வழி வெறும் ஒரே சென்டிமீட்டர் தான் என்ன பண்ணலாம் நம்ம. ஸோ 100க்கும் 1 பார்க்கல, 1 ரொம்ப குட்டியாக இருக்குது, 1 நம்ம விட்டுலாம் நம்ம. அதனால் என்ன பண்ண நம்ம, ஸோ வென் கம்பேரிங் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ என்ன பண்ணலாம் நம்ம, ஏ ஸ்கொயர் கேன் பி நெக்லெக்டட். இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, இதில் ஏ விட்டுட்டா ஆர் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ பி ஈக்குவல் டு ஆர் பவர் 4 ஆயிரும். என்ன வர பண்ண இந்த கொஸ்டின் பாருங்கள், டோட்டல் பி ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு 2p கேப் டிவைட் பை சரி 2p வெக்டர் வந்துடும், பி கேப் வராது, சாரி 2p வெக்டர் இந்த இடத்துல 2p வெக்டர் டிவைட் பை ஆர் பவர் 4. இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், இந்த ஆரும் இந்த 4 கேன்சல் ஆகிட்டு இந்த க்யூபாக மாறிடும். இப்போ என்ன வரும், ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோட்டல் பி ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு 2p வெக்டர் டிவைடட் பை ஆர் கியூப். திஸ் இஸ் அவர் required equation. ஸோ திஸ் இஸ் அவர் required equation சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ இது புரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணணும், 2p வெக்டர் டிவைட் பை ஆர் கியூப் சொல்ல போகிறோம் நம்ம. எந்த பக்கம் போட்டுருக்கு, எந்த டைரக்ஷன் போட்டுருக்கு, எலக்ட்ரிக் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் ஆக்டிங் இந்த பக்கம் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் சொல்ல போகிறோம் நம்ம. தட்ஸ் கால் பிசி டைரக்ஷன் சொல்ல போகிறோம் நம்ம. ஓகேவா? அதாவது டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் is towards the electric dipole moment direction, electric dipole moment direction.
அதனால பி டைரக்ஷன் இருக்குன்னு சொல்ல போகிறோம் நம்ம. அது அதனால் மைனஸ் போடல. மைனஸ் போட்டால் ஆப்போசிட்டாக போயிடும். அது அடுத்த கேஸ் பார்க்க போகிறோம். இந்த கேஸு இதுதான் வரப்போகுது. ஸோ இ டோட்டல் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் 2p/r3. ஸோ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினு 1க்கு 2 டைம் பாருங்கள். தயவுசெய்து படத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். டெரிவேஷன் 1க்கு 4 டைம் போட்டு பாருங்கள். மாற்றி கேட்டே இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அடுத்த டாபிக் ஸோ இத்தனை பார்த்து முடிச்சு நம்ம. அடுத்து என்ன பண்ணோம், இதே தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட் ஆன் த ஈக்குட்டோரியல் பிளேன். ஸோ ஈக்குட்டோரியல் பிளேன் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்த பாயிண்ட்டு. electric field due to electric dipole at point on the equatorial plane. equatorial plane. This also very important question, often will come. So இந்த ரெண்டில் ஆக்சியல் லைன், இது ஆக்சியல் லைன் இங்கே இருக்குது, இது ஈக்குவட்டோரியல் பிளேன் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு கொஸ்டின் மாற்றி கேட்டுருவாங்க. அடிக்கடி கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுலேயும் நம்ம தரவை படிச்சிட்டோம்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்ல தெளிவாக படிக்கணும். ஏதோ ஒரு 5 மார்க் வரது வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் படிச்சு வைக்கணும் நீங்கள். ஓகேதா? ஸோ ஃபஸ்ட்டு படம் பார்க்கலாமா, எப்படி போகலான்னு படம் நம்ம இம்பார்ட்டன்ட். ஸோ படம் ஃபஸ்ட்டு எப்படி போட்டுருக்குன்னு பார்த்துப்போம் நம்ம. இப்போ படம் எப்படி படம் பார்த்துப்போம் நம்ம. ஸோ ஏன்ற ஒரு இடத்துல மைனஸ் கியூன்ற சார்ஜ் இருக்குது, பின்ற இடத்துல ப்ளஸ் கியூன்ற சார்ஜ் இருக்குது. சென்டர் பாயிண்ட் ஓ வச்சுப்போம். ஸோ ஓலேருந்து ஏ டிஸ்டன்ஸில் மைனஸ் கியூ இருக்குது. அதே மாதிரி தான் ஓலேருந்து ஏ டிஸ்டன்ஸ் ப்ளஸ் கியூ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், முன்னாடி என்ன பண்ணுவோம், ஆக்சிஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் அதோட ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம், சி என்ற பாயிண்ட் பார்த்தோம். அந்த இடத்துல வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு ஈக்குவட்டல் லைன் இதோட பர்பெண்டிகுலரில் ஒரு பிளேன் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பிளேன் ட்ரா பண்ணலாமா. பிளேன்றது எப்படி பண்ண போகிறோம் நம்ம, இதில் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு போகிறோம். சும்மா இந்த பிளேன் வச்சுக்கணும். ஸோ இந்த பிளேனில் இங்கேருந்து ப்ராபப்ளி ஆர் டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்ட் தான் சி. at C, what is the electric field due to this electric dipole? இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ப்ளஸ் கியூவில் என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன், மைனஸ் கியூவில் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டும் சேர்ந்து ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன வரும், ப்ளஸ் கியூவில் என்ன வரும், எனக்கு இங்கே வந்து நேராக இப்படி போகும், அப்படி இப்படி போகலாம். ஏன்னா ப்ளஸ்ன்றதால கண்டிப்பாக ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இ ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. ஸோ இங்கே என்ன பண்ணும், மைனஸாக இருக்குது, என்ன பண்ணும், ஆக்டிங் இன்வெர்ஸாக இருக்கும், இப்படி வரும். இது இ மைனஸ் எஃப்டாக இருக்கும். ஒன்று இப்படி போகிறோம், ஒன்று இப்படி வரோம். ரிசல்டன் இப்படி வரப்போகுது எனக்கு எப்படின்னா, இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவான இடம் இங்கே ஒரு சொல்ல போகிறோம் நம்ம, இது இ வெக்டர் சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ என்ன பண்ணும், ரிசல்டன் வெக்டர் எப்படி இருக்குது எனக்கு, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த படத்தை பிரகாரம். அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட ஆப்போசிட் சைடுன்னு சொல்ல போகிறோம் நம்ம. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும், ஆக்டிங் திஸ் சைடாக இருக்கும் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் பக்கம் எனக்கு என்ன வரப்போகுது, இ வருதுன்னு சொல்ல போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது ஆங்கிள் தீட்டா வச்சுப்போம் நம்ம, இது ஆங்கிள் தீட்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்குறோம். Electric is equal to 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு Q/r² r cap. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம், பஸ் எடுத்துனே ப்ளஸ் கியூக்கு அப்ளை பண்ணலாம், மைனஸ் கியூ அப்ளை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம.
ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இதிலேருந்து நம்ம கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் பார்க்குறோம் நம்ம. ஸோ magnitude of the electric field at point C due to plus Q. அதாவது இந்த ப்ளஸ் Q என்ற சார்ஜில் C என்ற இடத்துல வரக்கூடிய மேக்னிடியூட் மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம. என்ன வரும் அப்படின்னா இடத்துல E ப்ளஸ் மாடல்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த டேரக்ஷனை பற்றி வரி பண்ணிக்கிற அவசியம் இல்லை, எப்படி போகணும் பார்க்க தேவையில்ல. டேரக்ஷனை வச்சு பின்னாடி பார்ப்போம் நம்ம. என்ன ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இதே ஃபார்முலா தான். என்ன வரும் 1/4πε0 Q பை இந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். என்ன டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸு Qவில் வந்து சி கணத்தில் என்ன வரும் எனக்கு பிசி சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ பிசி ஸ்கொயர் தேவை எனக்கு. ஸோ பிசி ஸ்கொயர் எப்படி போடலாம் நம்ம, அதுக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம. ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம், பிசி ஸ்கொயர் நமக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம அகைன், ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துக்க போகிறோம் நம்ம. இந்த ஆங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் எடுத்துக்க போகிறோம். இங்கே ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இருக்குது. அது OBC இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம், எனக்கு OB வந்து எனக்கு என்ன போட்டிருக்கோம், டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியும். சிமிலர்லி OC என்னன்னு தெரியும், எனக்கு ஆன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணோம், யூஸிங் பித்தாகரஸ் தியரம் என்ன வரும் எனக்கு வரும் பாருங்கள், BC ஸ்கொயர்ஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு அப்படின்னா OB ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர் போடலாமா, போடலாமா, அந்த R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர்னு போடலாம். ஓகேங்களா. அப்போ இதுதான் பிசி ஸ்கொயர் சொல்ல போடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா, என்ன வரும் பாருங்கள், therefore பி ஈக்குவல் டு 1/4πε0 Q by R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 1 வச்சு பண்ணாமல். சிமிலர்லி என்ன பண்ணலாம், மேக்னிடியூட் ஆஃப் த electric field at point C due to minus Q ன்னு பார்க்குறோம் நம்ம. due to minus Q என்ன எனக்கு வரும், E minus modulus of E minus B equal to அதே ஃபார்முலா 1/4πε0 Q by இது நம்மள மேக்னிடியூட் பார்க்குறோம். Qலேருந்து இந்த ஏலேருந்து சி தொலைவு வருமா, ஏசி ஸ்கொயர்னு போகிறோம் நம்ம. அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம, இந்த ரைட் ஆங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம் நம்ம. இந்த ரைட் ஆங்கிள் இது தீட்டா இருக்குது, இதுதான் ஏவாக இருக்குது, இது சியாக இருக்குது, இது ஓவராக இருக்குது. இந்த தொலைவு ஏன்னு தெரியும், இந்த தொலைவு ஆன்னு தெரியும். அதே அகைன் சேம் பித்தாகரஸ் தியரம் என்ன வரும், ஏசி ஸ்கொயர்ஸ் பி ஈக்குவல் டு ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரப்போகுது. என்ன வரும் பண்ண போட்டிங்கன்னா நமக்கு, ஸோ இ மைனஸ் be equal to 1/4πε0 Q by R squared plus A squared. Equation number 2 இப்போ கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்தா என்ன தெரியுங்க கிடையாது சொல்லுங்கள். இதுவும் அதுவும் எப்படி இருக்கு எனக்கு, இது E ப்ளஸ் E எப்படி இருக்கு எனக்கு, ரெண்டுமே 1/4πε0 Q by R squared plus A squared தான் இருக்குது. விச் மீன்ஸ் என்ன, எனக்கு ரெண்டு தெரியுது எனக்கு, அது போத் ஆர் ஈக்குவல், ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான் மாறும் சொல்ல போகிறோம் நம்ம. both the electric field E plus B equal to E minus, அதாவது modulus of E plus B equal to modulus of E minus, அதாவது magnitude of the both electric field due to the electric dipole are same சொல்ல போகிறோம் நம்ம. சமமாக தான் இருக்குன்னு சொல்ல போகிறோம் நம்ம. அப்படின்னா எங்கே பக்கம் டைரக்ஷன் போயிட்டுருக்கு, வேறு இஸ் த டைரக்ஷன், அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டயக்ராம் போட்டிருப்பாங்க புக்கில். ஸோ பார்ப்போம் நம்ம. இந்த பாட்டு மட்டும் என்ன பண்ணுறவங்க தனியாக, இந்த பாட்டு மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டயக்ராம் தான் இங்கே போட்டிருப்பாங்க, இன்னொரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகிறான், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகிறான். ஸோ ஒன்றோட ஒன்று மோதிக்கத்தான் என்ன பண்ண நம்மளுக்கு, இதை அந்த இடத்த என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஹரிசாண்டல் காம்பவுண்டும் வெர்டிகல் காம்பவுண்டும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். எப்பயும் போல் ஹரிசாண்டல்லாம் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்க போகிறோம், வெர்டிகல்லாம் சைன்டேட் வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்படி போக போகிறோம் நம்ம. இது வந்து வெர்டிகல் காம்பவுண்ட், ஓகேங்களா.
இது வந்து சொல்ல போகிறோம் நம்ம ஹரிசாண்டல் காம்பவுண்ட். வெர்டிக்கல் காம்பவுண்ட் சொல்ல போகிறோம் நம்ம மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் sin theta e minus sin theta. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட்டு இ ப்ளஸ் cos theta மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் cos theta வச்சுக்க போகிறோம் நம்ம. அதாவது வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஒன்று மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இ ப்ளஸ் இ மைனஸ் வேல்யூ ஒன்று ஈக்குவல்னு தெரிய போகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது, சேம் லைன் ஆஃப் ஆக்டிங் இருக்குது. இப்போ என்ன ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிரும். அப்போ ரிசல்ட்டு எனக்கு ஒன்லி இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் மட்டும் தான் வேல்யூ கொடுன்னு சொல்ல போகிறோம் நம்ம. அவன் என்ன வரலாம், எனக்கு இப்படி ஒன்று வரலாம், இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எந்த என்ன பண்ண நம்ம இது இ ப்ளஸ்ஸாக இருக்குது வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம், இங்கே ரிசல்ட் என்ன வரலாம், இந்த இடத்துல இ மைனஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா both sin theta terms can get cancelled because both are in equal and opposite direction. So acting on the same point of same line of action, which is where they can cancel each other. But resultant due to only in the horizontal component, which is nothing but cos theta component. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறது, ரிசல்ட் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 cos theta terms ஆட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும், எனக்கு ஐம் கோயிங் டு கெட் resultant electric field, which means total electric field at point Cன்னு சொல்ல போகிறோம் நம்ம. எப்படி போயிட்டுருக்கு, எனக்கு இந்த பக்கம் போயிட்டுருக்கு, அதாவது மைனஸ் ஐ கேப் சைடில் போயிட்டுருக்கு, விச் மீன்ஸ் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்ல போகிறோம் நம்ம. அப்போ என்ன கண்டிப்பாக எனக்கு மைனஸ் கண்டிப்பாக போடணும், நம்ம மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க, இப்போ எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி, டோட்டல் எலக்ட்ரிக் field at point C. நான் பாருங்க, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இ டோட்டல் விக்டர்ஸ் பை ஈக்குவல் டு என்ன பண்ணோம், இந்த 2 காஸ் தீட்டா டைம்ஸும் ஆட் பண்ணி போகிறோம் நம்ம. ரெண்டுமே என்ன பண்ணுது, மைனஸ் ஐ கேப் சைடில் வருது, ரெண்டுக்கும் நான் மைனஸ் கொடுப்பட போகிறோம் நம்ம. என்ன வரும், மைனஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு பி கேப். ஸோ again minus e minus cos theta into p cap. ஸோ மைனஸ் போகிறதுக்கு காரணம் என்னது, p cap என்னன்னு தெரியும், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் செல்லுன்னு சொல்ல போகிறோம் நம்ம. அதனால மைனஸ் போட்டுருக்கோம் நம்ம. ரெண்டு ஆட் பண்ணால் வரும், ரெண்டும் நம்மளுக்கு தெரியும். சின்ஸ் இ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இ மைனஸ்னு தெரியும், என்ன வரும் அப்படின்னா எனக்கு, ஸோ மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு பி கேப்னு வச்சுப்போம் நம்ம. ஈக்குவேஷன் நம்பர் என்ன பண்ணலாம், ப்ராபப்ளி தேர்வு வச்சுப்போம் நம்ம. நோ வி ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் வாட் இஸ் த காஸ் தீட்டான்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுன்னு தீட்டா தான். ஸோ இதுன்னு தீட்டா தான் வரும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் தீட்டா பார்க்க போகிறோம். ஸோ என்ன வரும், அகைன் ரைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் பார்த்துப்போம் நம்ம. ஓ பி சி. ஸோ நம்ம என்ன வச்சுருக்கோம் நம்ம, திஸ் இஸ் தீட்டாவும் இருக்கும், மாற்றி போட்டாங்க, சாரி, ஓகே. இது தீட்டா பண்ணும், இது தீட்டா ஓஏசியில் வரும், இங்கே தீட்டா இருக்குது. இந்த பார்ட் கன்சிடர் பண்ணுறோம் நம்ம, இந்த பார்ட் கன்சிடர் பண்ண போகிறோம் நம்ம. ஓஏசியில் என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இந்த வேல்யூ ஏன்னு தெரியும், இந்த வேல்யூ ஆன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் காஸ் தீட்டான்னு தெரியும் நம்மளுக்கு. காஸ் தீட்டா ஈக்குவல் டு வரும், இங்கே இருக்குது காஸ் தீட்டா என்ன வரும், எனக்கு காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸ். அட்ஜசன்ட் என்ன இருக்குது எனக்கு, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்ஸ் வரப்போகுது. அட்ஜசன்ட் என்ன இருக்குது எனக்கு, ஏ இருக்குது. ஹைப்போட்டன்ஸ் என்ன இருக்குது எனக்கு, ஏசி இருக்குது. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து நம்ம ஏசி ஸ்கொயர் தெரியும் எனக்கு. இதில் என்ன ஏசி எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு போடலாமா, அதுத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நம்ம. என்ன வரும் அப்படின்னா ஏ பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம இடத்துல, எனக்கு காஸ் தீட்டா வேல்யூ என்னன்னு தெரிய போகுது. சிம்பிளாக சொல்லணும் நம்ம, காஸ் தீட்டா பி ஈக்குவல் டு ஏ பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு போடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றி எதனா எழுதலாம் நம்ம, காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 எழுதலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுப்போம். இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம, ஈக்குவேஷன் 3ல் போடலாம். ஈக்குவேஷன் 3ல் இ ப்ளஸ் வேல்யூவும் காஸ் தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்னு பார்க்க போகிறோம் நம்ம.
ஓகேங்களா. இதெல்லாம் சைடு பட் பண்ணோமா. சப்ஸ்டியூட் E plus modulus of A plus and cos theta values in equation 3. இப்போ என்ன பாருங்க, 3 implies என்ன சொல்லுங்க எனக்கு, E total should be equal to minus 2 into E plus என்ன போட்டுக்கோ நம்ம 1/4 epsilon naught into 1/4 epsilon naught into q by r square plus a square into என்ன இருக்குனுக்கு cos theta என்ன பண்ணலாம் நம்ம a by r square plus a square whole power 1/2 into என்ன இருக்கு நேரத்தில் p cap இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ என்ன ஷேர் பண்ணலாம் நம்ம, E total be equal to minus 2 q a p cap மேலே ஃபுல்லாக இருக்குது டிவைட் பை என்ன பண்ணுறோம் நம்ம இடத்துல 4 epsilon naught into r square plus a square into r square plus a square whole power 3/2 இருக்குது. சரி 3 whole power 1/2 இருக்குது, 1/2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ E டோட்டல் இங்கே பாருங்கள், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 என்ன கிடைக்கும். அப்படின்னா எனக்கு ரெண்டு பேஸும் சேமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், பவரை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணலாம். பவர் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இது 1 இருக்குன்னு அர்த்தம், 1/2 இருக்கும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3/2 அமௌண்ட் இருக்குமா, 1 + 1/2 is equal to 3/2 வரும். இப்போ என்ன பண்ணால் எனக்கு minus 2qa p cap by 4 epsilon naught into r squared plus a squared whole power 3/2 போடலாம் நம்ம. 1 தனியாக கூட போட்டுப்போம், 1/4 epsilon naught into, ஸோ அந்த வெள்ளம் வரப்போகுது நம்மளுக்கு. எப்போ போல் நம்மளுக்கு என்ன ஒரு தெரிஞ்ச வேல்யூ தான் அதில் பண்ணாமல் என்னன்னு தெரியும், electric dipole moment p vectors will be equal to 2 into q into a into p cap. ஸோ இது என்ன பண்ணோம், p வெக்டர் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, therefore E totals be equal to 1/4 மைனஸ் போட்டுப்போம் epsilon naught into p vector divided by r squared plus a squared whole power 3/2. இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்ல போகிறோம் நம்ம. இன்னும் ஒரே ஒரு அசம்ஷன் இருக்குது. என்ன அசம்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு when r is greater than ஏவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, இந்த a square can be neglected. என்ன வரும், விட்டிங்கன்னா கிடைக்கணும் r square whole power 3/2 கிடைக்கும். என்ன வரும் அப்படின்னா, ஸ்கொயர் இந்த 2 கேன்சல் பேக் என்ன கிடைக்கும், b equal to r cube மட்டும் கிடைக்கும். அதை தூக்கி இங்கே போட போகிறோம் நம்ம. இப்போ என்ன வரும் பாருங்கள் அப்படின்னா, E total should be equal to minus 1/4 epsilon naught into p vector divided by r cube. This is the final result சொல்ல போகிறோம் நம்ம. இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ என்ன அர்த்தம், எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு அர்த்தம் பண்ணால். இப்போ என்ன அர்த்தம், டைரக்ஷன் of the electric field acting opposite to the electric dipole moment direction. Electric dipole moment. dipole moment direction சொல்ல போனோமா. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். 2 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. கண்டிப்பாக நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸோ வித்தின் 1 or 2 டேஸில் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதணும் நம்ம. ஓகேங்களா. ஐ வில் சென்ட் த கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துங்க. எனி டவுட்ஸ் கேளுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 1க்கு 4 டைம் மறுபடியும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. நல்லா பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.